ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சிக்கன் கிரேவி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு போட்டு பொரிய விடுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு அது பொரியிற வரையில் வெயிட் பண்ணுங்கள். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் பல்லாரி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பை நான் இப்போவே போட்டுடுறேன். இது நல்லா வெங்காயம் வதங்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக மாறுற வரையிலும் விடுங்க. அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது வந்து 1/2 kg சிக்கனுக்கு போதுமான அளவாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது ரொம்ப டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதோட கொத்தமல்லியும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி நறுக்கி நான் அதில் போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்க விடுங்க. இதுவும் நல்லா வதங்கி சுண்டி வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வச்சுருக்க 1/2 கிலோ கறியை எண்ணெய் சட்டியில் போட்டு சேர்த்து வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். அதோட எண்ணெய் பிரிஞ்சு வந்த சமயத்தில் சீரகம் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் உங்கள் தேவையான அளவு காரத்துக்கேற்ப போட்டு மறுபடி நல்லா கிண்டி விட்டு எகெயின் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா எண்ணெய் பிரித்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 3-3.5 ஸ்பூன் அளவுக்கு நான் தேவையான அளவு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் அதிகம் வேணும் அப்படின்னா 2-3 ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, உங்களோட காரத்தை பொறுத்து. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த பச்சை வாசனை போகிற வரையிலும் இதையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தண்ணி ஊற்றினோன்னே இதையும் நல்லா கிளறி விட்டு அப்படியே விட்டுருங்க. அது ஒரு 5 or 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் தேங்காயில் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு அரை மூடி அளவுக்கு. அதையும் அதோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கொதி வர்ற வரையிலும் இல்லை ஒரு 2 கொதி வர்ற வரையிலும் உங்களோட அந்த கிரேவி கன்சிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொதிக்க வச்சுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் பழச்சாறையும் ஃபைனலாக கொத்தமல்லி இலை கொஞ்சோண்டு இருந்தால் அதை தூவி விட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சூப்பரான கோழி கிரேவி ரெடி. தேங்க்யூ.